வணக்கம் நண்பா. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நாம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன நம்மளுடைய லேப்டாப்போட கீபோர்டாவும், மவுஸாவும் யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கீபோர்டாவும், மவுஸாவும் மட்டும் இல்லாம நம்மளுடைய ரிமோட்டாவும் யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இது மாதிரியான மொபைல் சம்பந்தமா இல்ல லேப்டாப் சம்பந்தமா நீங்க வந்து டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல Play Store ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பார்ல போயிட்டு வைஃபை மவுஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோனே இதுல வர இந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன்லாம் அலோவ் கொடுத்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைல் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய லேப்டாப்ல இதனுடைய சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய பிளாக்கர் வெப்சைட் தான் வரும். ஸோ பிளாக்கர் வெப்சைட் வந்ததுக்கு அப்புறம் சர்ச் பார்ல போயிட்டு வைஃபை மவுஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வரும். அந்த ஆர்டிகலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு கீழே லாஸ்ட்ல டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய வெப் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுல நீங்க ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டம் வந்து விண்டோஸா இல்ல மேக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நீங்க வந்து விண்டோஸ் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க நார்மலா பண்ற மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்து உங்களுடைய சிஸ்டத்துல இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி இப்போ உங்களுடைய மொபைலில் ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு உங்களுடைய லேப்டாப்லயே நீங்க வைஃபை மூலமா இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ உங்க மொபைல் லேப்டாப் வந்து கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்போட நேம் இதில் ஷோ ஆகும். இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணி உங்களுடைய லேப்டாப்புக்கு மவுஸாவும் கீபேடாவும் இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ல இருந்து டைரக்டா உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்க குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நீங்க வந்து ப்ரௌசிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்க VLC மீடியா பிளேயர் இதையும் நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன் கிளிக்ல அது வந்து ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி யூடியூப் நீங்க இதுல இருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இதுல நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வீடியோ இல்லையா நீங்க சர்ச் பண்ணி கூட நீங்க அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற ஃபீச்சர்ஸை ஓரளா ஷார்ட்டா பார்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து கீபேர்ல வந்து குவாட்டி கீபேர்டு வந்து ஃபாஸ்டா டைப்பிங் அந்த அளவுக்கு வராது. ஆனா மொபைல்ல கீபேர்ல வந்து ஃபாஸ்டா டைப்பிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மொபைல்ல இருக்கிற கீபேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் வந்து டைரக்டா கண்ட்ரோல் பண்றதுக்கான பட்டன்ஸ் இருக்கு. ஆனா என்னன்னா இது வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீயா இருக்கிற ஃபீச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்க லேப்டாப்ல ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கிற சில ஐகான்ஸ் இதுல வந்து ஷோ ஆகும். இதுல இருந்து நீங்க டைரக்டா கிளிக் பண்ணும்போது ஒன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிடும். அடுத்ததாக இருக்க இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து லேண்ட்ஸ்கேப்பா இல்லை வந்து போர்ட்ரேட் மோட்ல யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பே பண்ணி யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் காட்டும். நீங்க பே பண்ண தேவையில்லை. ஆனால் பே பண்ணாமலே பல ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் ஆகிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதனால ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்க ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க சிஸ்டத்தில் இருக்கிற எந்த ஒரு ஃபோல்டரையும் ஃபைலையும் நீங்க உங்க மொபைல்ல இருந்து நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது மொபைல் ஸ்க்ரீன்ல தெரியாது. நீங்க இதுல இருந்து ஒரு ரிமோட் மாதிரி உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைலை எந்த ஒரு ஃபைலையும் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல அடுத்ததாக இருக்க ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் கட்டா டிஃபால்ட்டா வந்து Facebook, YouTube, Netflix அந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் இருக்கும். அதை ஒன் டைம் கிளிக் பண்ணாலே அந்த வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுல நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதுல உங்களுடைய வெப் பேஜ் நேமையும் URL-ஐயும் அதுல வந்து நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஷார்ட்கட் கீயா வந்து ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஒன் கிளிக் பண்ணி அந்த ஒரு வெப்சைட்டை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சிஸ்டத்தில் இருக்க குவாட்டி கீபோர்டும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கேம் ப்ளே பண்றதுக்கான கண்ட்ரோலும் இதுல இருக்குது. நீங்க வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. மறக்காம அதை பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க பண்ற கமெண்ட்ஸ். ஓகே நண்பா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஒன்று போட்டுக்கோங்க. இதை வந்து தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.